Welcome to TN Science World. Today we see the continuation part of the lesson in 7th Standard Science, TERM-3, UNIT-4. Chemistry in day-to-day life. 7ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவ மாணவியரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்று நாம் காண இருக்கக்கூடிய பாடப்பகுதி 7ஆம் வகுப்பு அறிவியலிலே பருவம் 3 அலகு 4 அன்றாட வாழ்வில் வேதியியல் என்கின்ற பாடத்தினுடைய தொடர் காணொளியை பற்றி காண இருக்கின்றோம். At first we see the வலி நிவாரணிகள் analgesis, injury, burn, pressure from sharp object and other conditions cause pain in our body. The unpleasant feeling may be burning sensation in the tissue around the injury, throbbing, headache or ache of arthritis, back pain, neck pain, joint pain, headache, pain from nerve damage, pain from an injury and pain related to disease are some of the most common pains. காயம், தீப்புண்கள், கூர்மையான பொருட்கள் அழுத்துவதாலும் மற்றும் பிற காரணங்களாலும் நம் உடலிலே வலி ஏற்படுகிறது. காயம்பட்ட இடத்தை சுற்றிலும் எழும் எரிச்சல் உணர்வோ, அதிகமான தலைவலியோ அல்லது மூட்டு சுழற்சியால் ஏற்படும் வலி உணர்வோ காரணமாக இருக்கலாம். கழுத்து வலி, முதுகு வலி, மூட்டு வலி, தலைவலி, நரம்பு சேதமுறுவதால் ஏற்படும் வலி, காயம்படுவதால் உண்டாகும் வலி மற்றும் வியாதிகளால் ஏற்படும் வலி ஆகியவை சில பொதுவான வலியாகும். காமன் பெயின்ஸ். The unpleasant emotion of pain is created in the brain and not at the spot of the injury. If the pain is say from burn, the impulse sent to brain trigger immediate response reacting to signal from the brain muscle pull our hand from the fire. வலி என்ற இந்த விரும்பத்தகாத மனவெழுச்சியானது மூளையிலே உருவாகிறது என்று இவ்வெழுச்சி காயம்பட்ட இடத்திலிருந்து வலி கடுமையாக இருப்பின், எடுத்துக்காட்டாக தீப்புண்ணாக இருப்பின் அந்த உந்துதல் மூளையை சென்றடைந்தவுடன் மறுமொழி தர தூண்டுகிறது. அவ்வாறு மூளையிடமிருந்து பெறப்படும் சமிச்சையில் தீயிலிருந்து நம் கையினுடைய தசைகள் பின்னிழுக்கப்படுகின்றன. Reacting to the message received from the pain spot, the brain sent back message that initiate healing process. It can trigger to release pain surprising chemical and additional flow of additional white blood cells and platelets to help repair tissues at any injury sites. வலி உணரப்படும் புள்ளியிலிருந்து வரும் தகவல்களுக்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக மூளையும் தகவல்கள் தர தொடங்கும் முறையே நிவாரணத்தினுடைய தொடக்கமாகும். வலியை அடக்கும், குறைக்கும், வேதிப்பொருளை வெளியேற்றுவது மற்றும் கூடுதலான வெள்ளை இரத்த அணுக்களையும் இரத்த தட்டுகளையும் காயம்பட்ட இடத்திற்கு அனுப்புவது ஆகிய செயல்கள் மூலம் நிவாரண முறை தொடர்கிறது. Analgesis of painkiller are the pain suppressing chemicals released by the body. They suppress the feeling of pain. This analgesic drugs selectively relieves pain by acting either in CNS central nervous system or on a peripheral pain mechanism without significantly altering consciousness. வலி நிவாரணிகள் அல்லது வலி நீக்கிகள் என்பன நமது உடலிலிருந்து வெளியாகும் வலி குறைக்கும் வேதிப்பொருள்களாகும். அவை வெளியேறி வலி என்ற உணர்வை கட்டுப்படுத்துகிறது. மைய நரம்பு மண்டலத்தில் நேரடியாக செயல்பாடோ அல்லது வலி உணரப்படும் புற நரம்பு இடங்களிலோ அதிக மாற்றம் இல்லாத நிலையிலே குறிப்பாக இந்த வலி நீக்கிகள் செயல்படுகிறது. When we affected by fever, often we are administered paracetamol. Paracetamol interact with the receptor and reduce the intensity of the pain signal to the brain. Also suppresses the release substances called prostaglandins that increase the pain and the body temperature. காய்ச்சலில் அவதியுறும் பொழுது நமது பாராசிட்டமால் உட்கொள்கிறோம். பாராசிட்டமால் நமது உடலிலே ஏற்பிகளுடன் தொடர்பு கொண்டு மூளைக்கு அனுப்பப்படும் வலியினுடைய தீவிரத்தை குறைத்தும் வலி மற்றும் உடலினுடைய வெப்பநிலை அதிகரித்தும் புரோஸ்டோகிளாட்டின்களின் அளவை கட்டுப்படுத்தியும் செயல்படுத்தப்படுகிறது என்பது இதற்குண்டான சரியான விளக்கம். அதற்குண்டான படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது.
எவ்வாறு இந்த வலி நிவாரணி செயல்படுகிறது, எவ்வாறு மூளை நரம்புகள் செயல்பட ஆரம்பிக்கிறது, அதற்கு செலுத்தப்படக்கூடிய கமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. தென் அனக்தீசியஸ், மயக்கமூட்டிகள். The first local anesthesis was cocaine, was isolated from coca leaves by Albert Niemann in Germany in 1860. 1860 ஆல்பர்ட் நீமானின் என்பவர் கொக்கோ இலைகளிலிருந்து கொக்கைன் என்ற முதல் மயக்கமூட்டு மருந்தினை பிரித்தெடுத்தார் என்பது மோட்டுன்னோ. அதற்குண்டான இலைகள் இங்கு, அதாவது நம்ம பாஷையில் சொல்லணும்னா புதினா, கேட்னிப் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பெப்பர்மெண்ட், கேட்னிப். அதற்கு அடுத்தபடியாக நாம் காண இருக்கக்கூடியது ட்ரெடிஷ்னல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்ஸ், பாரம்பரிய வீக்க நீக்கிகள். அவை என்னன்றதை நாம் அங்கே பார்க்க போகிறோம். நார்கோட்டிக், அதாவது நான் அடிக்டிவ் அனாலஜிசிஸ், எக்ஸாம்பிள் ஆஸ்பிரின். நார்கோட்டிக் ட்ரக்ஸு, எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கோட்டின். இது ரெண்டுமே அதற்கு உதாரணம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக நாம் காண இருப்பது ஆன்டிபயரட்டிக், உடல் வெப்பம் தணிப்பி என்று பெயர் தமிழில். இன் நார்மல் கோர்ஸ் ஆஃப் அவர் பாடி டெம்பரேச்சர் இஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் 98.4 to 98.6 degree Fahrenheit. When the temperature goes above the level is called as a fever. Most common cause of fever is infection. Bacteria and virus cannot thrive above the certain temperature. To define the invading virus and bacteria, the immunity system increases the body temperature. சாதாரணமாக மனித உடலுடைய வெப்பநிலையானது 98.4 முதல் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை இருக்கும். வெப்பமானது இந்த நிலைக்கு மேலே சென்றால் அது காய்ச்சல் என அழைக்கப்படுகிறது. காய்ச்சல் வருவதற்கு பொதுவான காரணம் நோய் தொற்றாகும். நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரஸ்கள் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல் வளர முடியாது. எனவே படையெடுக்கும் நோய் கிருமிகளிலிருந்து நம்மை பாதுகாத்து நோய் எதிர்ப்பு சக்தியானது நம் உடலின் வெப்பநிலையை அதிகரிக்க செய்கிறது. Once infection is sensed, the immune system releases the chemical called pyrogen. These pyrogens released in the bloodstream reaches the hypothalamus present at the basal part of the brain. The function of hypothalamus is to control the body temperature. Sensing the pyrogen, hypothalamus increase the body temperature by releasing the chemical called prostaglandin. நமக்கு நோய் தொற்று ஏற்பட்டவுடன் நோய் எதிர்ப்பு அமைப்பானது பைரோஜன் என்ற வேதிப்பொருளை வெளியிடுகிறது. இரத்த ஓட்டத்தின் மூலமாக இந்த பைரோஜன்கள் மூளையின் அடிப்பகுதியிலே இருக்கும் ஹைப்போதலாமஸை சென்றடைகிறது. ஹைப்போதலாமஸின் பணி நம் உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவதால் பைரோஜன்கள் ஹைப்போதலாமஸை சென்றடைந்தவுடன் புரோக்ளாடின் என்ற வேதிப்பொருளை வெளியிடுகிறது. இது நம் உடலின் வெப்பநிலையை அதிகரிக்க காரணமாகிறது என்பதை படங்களின் வாயிலாக நமக்கு இங்கு தெளிவாக விளக்கியுள்ளனர். நார்மலி லிட்டில் ஃபீவர் is good as it helps to arrest the growth of infection. However, if the internal body temperature exceeds 105 degree Fahrenheit, this may cause damage to our body. Protein and the brain may experience seizures and delirium. The prolonged high fever may also cause death. பொதுவாக குறைந்த அளவு காய்ச்சல் நமக்கு நல்லது, ஏனெனில் இவை நோய்க்கிருமிகளின் வளர்ச்சியை தடுக்கிறது. இருப்பினும் உடல் வெப்பநிலை 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டை அதிகரிக்கும் பொழுது புரதம் மற்றும் மூளையை தாக்கி நடுக்கம் மற்றும் வலிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. நீண்ட நாள் காய்ச்சலானது சில நேரங்களிலே மரணத்தை கூட உண்டு பண்ணும். ஆன்டிபயரட்டிக்ஸ் அண்ட் பைரட்டிக் ஃபீவரிஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தட் ரெடியூஸ் த ஃபீவர். they suppress the release of prostaglandin and reduce fever. The most common and well-known antipyretic is paracetamol. Other antipyretic and anti-inflammatory agents include aspirin, ibuprofen, diclofenac. ஆன்டிபைரக்ஸ் என்பது காய்ச்சலை குறைக்கும் ஒரு வேதிப்பொருளாகும். ஆன்டி அகைன்ஸ்ட் ஆன்டிபைரக் ஃபேவரிஸ் இவை புரோக்ளாடின் உற்பத்தியை ஒடுக்கி காய்ச்சலை குறைக்கிறது. பாராசிட்டமால் மிகவும் பொதுவான நன்கு அறியப்பட்ட ஆன்டிபைரட்டிக் ஆகும். இது தவிர ஆஸ்பிரின், இப்ரூஃபன், டைக்ளோஃபினாக் ஆகியவை உடல் வெப்பம் தணிப்பி மற்றும் அலர்ஜி நீக்கியாக செயல்படுகிறது. தென் ஆன்டிசெப்டிக்
Antiseptic are the substance applied to the exterior of body that kill, inhibit microbes and infective agents. Antiseptic can be effective against one or a combination of bacteria, fungi, virus and other microorganisms. தொற்றுநோய் ஏற்படுத்தும் கிருமிகளை அழிக்கவும் நுண்ணுயிரிகளை எதிர்க்கும் வகையிலே உடலினுடைய மேல்புறத்திலே பயன்படுத்தப்படும் மருந்து ஆன்டிசெப்டிக் என அழைக்கப்படுகிறது. ஆன்டிசெப்டிக் பாக்டீரியாக்களுடைய கூட்டமைப்புகள், பூஞ்சைகள், வைரஸ்கள் அல்லது பிற நுண்ணுயிர்களின் கலவைகளை தீவிரமாக எதிர்க்கும் ஆற்றலை பெற்றுள்ளது. குளியல் சோப், அயோடோஃபார்ம், பினாலிக் நீர்மங்கள், எத்தனால், போரிக் அமிலம் ஆகியன ஆன்டிசெப்டிக்கு உதாரணமாக நாம் கருதலாம். முதலிலே டெட்டால் கிருமிநாசினி மிக்சர் ஆஃப் இது எதனால் ஆயிருக்குது? குளோரோசைலனால் அண்டு டெர்பன்கள் ஆகியவை சேர்ந்து கலவை. அடுத்ததாக அயோடின் டிஞ்சர், அயோடின் ப்ளஸ் 2-3% ஆல்கஹால், வாட்டர் மிக்சர். அடுத்து சோப், அயோடோஃபார்ம், ஃபினாலிக் சொல்யூஷன், எத்தனால், போரிக் ஆசிட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிருமி நாசினிகளுக்கு எடுத்துக்காட்டு. நேச்சுரல் ஆன்டிசெப்டிக், இயற்கை ஆன்டிசெப்டிக் என்னென்னா கார்லிக், பூண்டு, டர்மரிக், மஞ்சள், தென் ஆலிவேரா, சோற்றுக்கற்றாழை, அண்ட் தென் நம்ம ஆனியன் கூட சொல்லலாம். இது எல்லாமே இயற்கையாக இருக்கக்கூடிய ஆன்டிசெப்டிக். ஆன்டிசெப்டிக் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட்ஸ். All are antiseptic or disinfectants. All disinfectants are not antiseptic. It can be applied on the live tissues. It can be applied on the animate object. For example, skin mucus. For example, surface of lab working tablets floor. அடுத்ததாக நாம் காண இருப்பது ஒவ்வாமை பாதிப்பு நீக்க மருந்து. Antihistamine. Antihistamines are defined as the drugs that combat the histamine in the body that are used for treating allergic reaction and cold symptoms. Histamine is a chemical messenger involved in a number of complex biological reactions. When a foreign body such as a pollen enter the body, the immune system believes those substances to be harmful and generates the release of histamine. When a histamine is released, it will be interact with the histamine receptor on the cell surface within the target cell and cause changes in the body function. This stimulates many smooth muscles to contract, such as a gastrointestinal tract and bronchi. In certain smooth muscles, they cause relaxation of blood capillaries, which increase the flow of lymph and its protein content and lead to the formation of edema, அதாவது redness and rashes. சில நேரங்களிலே நமது நோய் எதிர்ப்பு மண்டலம் தீங்கான பொருள் என்று அவற்றை உடலில் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இந்த வகையான நோய் எதிர்ப்பு அமைப்பு ஒவ்வாமை பாதிப்பது ஹிஸ்டாமைன் என அழைக்கப்படுகிறது. நமது நாசியிலே நுழையும் தாவரங்களுடைய மகர்ந்த தூள், எரியும் தாவர இலை மற்றும் சில கரிமப் பொருட்களின் வாசனை போன்ற பொருட்கள் ஒவ்வாமை பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கு சில எடுத்துக்காட்டுகளாக கூறப்படுகிறது. இவை உடலுக்கு பாதிப்பில்லாவை தாம், ஆனால் ரசாயனத்தை உற்பத்தி செய்யும் பொருள்களாக விளங்குகின்றன. ஒவ்வாமை பாதிப்பு ஒருவரின் கண்கள், மூக்கு, தொண்டை, நுரையீரல், தோல் மற்றும் இரைப்பை, இரத்தம் மற்றும் குடல் போன்ற இடங்களிலே ஒவ்வாமை அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது. நமக்குள் நாசி ஒழுகுதல், தும்மல், தோல் தடித்தல், பட்டை தோல், எழுச்சி, அரிப்பு, சிவப்பு சொறி ஆகியவை உருவாக்குறது. ஒவ்வாமை என்பது உடலின் எதிர்வினையாகும். இது பாதகமான விளைவுகளான வாய் வறட்சி மற்றும் தூக்கத்தை ஏற்படுத்துகிறது. டிபென்ஹைட்ராமின், குளோரோபெனிரமைன், சிமெடிடின், ஆன்டிஹிஸ்டாமினிக்சின் போன்றவை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறப்பட்டுள்ளது. அவைகள் இங்கு தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக மெடிசின்ஸ், மருந்துகளை பற்றி பார்க்கும் பொழுது, மெடிசின்ஸ் ஆர் யூஸ்டு டு ட்ரீட் த டிசீஸ் அண்ட் டு இம்ப்ரூவ் அவர் ஹெல்த்.
உடல் நோய்க்கு சிகிச்சை அளித்து அதனை குணப்படுத்துவதற்கு நமது சுகாதாரம் மேம்படுத்துவதற்கு மருந்துகள் பயன்படுத்தப்படுகிறது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது நிற்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்பது வள்ளுவருடைய வாக்கு. This is a குரல். Diagnose the disease and understand its seeds, identify the cause and make sure it succeeds. மருத்துவம் என்பது நோயை கண்டறிதல், சிகிச்சை செய்தல் மற்றும் தடுப்பதற்கான அறிவியல் ரீதியான அணுகுமுறை. மருந்தை உட்கொள்ள பல வழிகள் உள்ளன. அவை யாவன என்பதை பற்றி the science of practice and diagnose the treatment and prevention are diseases. There are many ways to intake medicine. One oral use, one external use. வாய்வழி பயன்பாடு, வெளிப்புற பயன்பாடு. அதற்கு அடுத்தபடியாக ஊசி மருந்துகள், உள்தசை உள்சிறை, இன்ஜெக்ஷன், intramuscular and intravenous. The medicine we take treat our disease and lead us to good health. மருந்துகள் நம் நோய்க்கு சிகிச்சை அளித்து நம் உடல் நலத்தை கொடுக்கிறது என்பது அதற்குண்டான படங்கள். எனக்கு பரிந்துரைக்கப்படாத எந்த மருந்தையும் உட்கொள்ளக்கூடாது என எனக்கு தெரியும். ஆல்வேஸ் யூஸ் மெடிசின் சேஃப்லி. எப்பொழுதும் பாதுகாக்கப்பட்ட மருந்துகளையே, பாதுகாப்பான மருந்துகளையே பயன்படுத்துகிறோம். நான் நன்கு வளர்ந்த பின்னரே மருந்தினை உட்கொள்கிறேன். ஐ ஒன்லி டேக் மெடிசன் வென் க்ரோ அப். ஐ ட்ரஸ்ட் கிவன் தம் டு மீ. இந்த மாதிரியான அவேர்னஸ் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. தென் கம்ப்யூஷன், எரிதல். கேன் யூ கெஸ் வாட் இஸ் த காமன் இன் ரஸ்டிங் ஆஃப் அயன், burning coal and the flame of candle? They all undergo a chemical reaction known as combustion. Combustion is a chemical reaction that occurs to the presence of fuel and an oxidizing agent that produce energy, usually in the form of heat and light. இரும்பு உருகுதல், நிலக்கரி எரிதல் மற்றும் மெழுகுவத்தினுடைய சுடர் ஆகியவற்றை பொதுவானவை எவை என்று சிந்திக்க முடியுமா? இவை அனைத்தும் எரிதல் எனப்படும். எரிதல் என்பது ஒரு எரிபொருள் ஆக்சிஜனேற்ற காரணியின் முன்னிலையிலே நிகழும் வேதிவினையாகும். இவற்றில் வெப்பம், ஆற்றல் மற்றும் ஒளி வெளியிடப்படுகிறது. What we call as burning is really a combustion reaction. In fact, combustion is one of the first chemical reaction internationally harnessed by humans. Any reaction that involves reaction with oxygen is called oxidation reaction. In the combustion, the hydrocarbon with oxygen, typically carbon dioxide and water, are produced. CH4 plus 2O2 gives CO2, 2H2O plus heat energy. Hydrocarbon plus oxygen gives carbon dioxide. எரிதல் என்பது எரியும் வேதிவினைத்தானா? எரிதல் மனிதர்களால் வேண்டுமென்றே பயன்படுத்தப்பட்ட முதல் ரசாயன வினைகளிலே ஒன்றாகும். ஆக்சிஜனுடன் வினை புரிந்து எந்த நிகழ்வும் ஆக்சிஜனற்ற வினை என்று அழைக்கப்படுகிறது. ஆக்சிஜனுடன் ஹைட்ரோ கார்பனை எரிப்பதில் பொதுவாக கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் உற்பத்தி செய்யப்படுகிறது. CH4 ஹைட்ரோ கார்பன் ப்ளஸ் 2O2 gives 2CO2 ப்ளஸ் 2H2O ப்ளஸ் வெப்ப ஆற்றல். அனைத்து எரிதல் வினையின் பொழுது வெப்பம் வெளியிடப்படுவதால் இது வெப்ப உமிழ் வினை அழைக்கப்படுகிறது. அதைத்தான் இங்கு இறுதியாக சொல்ல இருக்கிறார்கள். ஆல் கம்பியூஷன் ரியாக்ஷன் ஆர் எக்ஸோதெர்மிக், தட் இஸ் த ரிலீஸ் ஹீட். தென் இக்னிஷன் டெம்பரேச்சர். இக்னிஷன் டெம்பரேச்சர் மீன்ஸ் எரி வெப்பநிலை. த மினிமம் டெம்பரேச்சர் அட் விச் எ சப்ஸ்டன்ஸ் கேச்சஸ் ஃபயர் அண்ட் burns is called as ignition temperature. A substance will not catch the fire and burn. Its temperature is lower than the ignition temperature. Different substances have different ignition temperature. Substances which have very low ignition temperature and can easily catch fire with a flame are called inflammable substances. Example: petrol, alcohol, LPG, liquefied petroleum gas, CNG, compressed natural gas, etc. ஒரு பொருள் எரிவதற்கு தேவையான குறைந்தபட்ச வெப்பநிலை அதன் எரி வெப்பநிலை அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு: மத்தாப்பு எரிதல். ஒரு பொருள் அதனுடைய எரி வெப்பநிலை விட குறைவாக இருந்தால் தீப்பிடிக்காது, எரியாது. வெவ்வேறு பொருள்கள் வெவ்வேறு எரி வெப்பநிலையை கொண்டுள்ளன என்பதை முந்தைய பருவத்திலே இயற்பியல் பாடத்திலே கற்றுக்கொண்டோம். மிக குறைந்த எரி வெப்பநிலையை கொண்ட பொருள்கள் எளிதிலே தீப்பிடிக்கக்கூடியவை. ஆதலால் இவை எரியக்கூடிய பொருள் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக பெட்ரோல், ஆல்கஹால், LPG, CNG அழுத்தப்பட்ட இயற்கை வாயு ஆகியவை இதற்கு உதாரணமாகும். தென் வி see the flame. சுடர் என்று பொருள். Flame is actually a chemical reaction. To be specific, the flame is a mixture of gas, vaporized fuel, oxygen, carbon dioxide, carbon monoxide, water vapor and many volatile material, and so is matter. The light and heat is produced by the flame is energy, not matter, but fire is a matter.
நெருப்பு ஒரு வாயுவா, ஒரு திரவமா, ஒரு திடப்பொருளா? சுடர் என்பது ஒரு வேதிவினை மற்றும் வாயுக்களுடைய கலவையாகும். சுடரானது ஒளி மற்றும் வெப்பத்தை தருகிறது. இது பருப்பொருள் அன்று. ஆனால் நெருப்பு ஒரு பருப்பொருள். ஆவி நிலையில் உள்ள எரிபொருள். ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நீராவி மற்றும் பல எளிதில் ஆவியாகின்ற பொருள்கள் ஆகியவை சுடரின் வேதிவினையாக கருதப்படுகிறது. இங்கு நிகழ்வு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபேக்ட் 5 ஃபயர் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆக்சிஜன் ப்ளஸ் ஹீட் ப்ளஸ் ஃபியூயல் கிவ்ஸ் ஃபயர். ஆக்சிஜன் ப்ளஸ் வெப்பம் ப்ளஸ் எரிபொருள் தீயை உண்டாக்குறது என்பதற்குண்டான ஒரு நிகழ்வு கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்குண்டான அழகான படங்களும் தென் சுடர் மற்றும் அதனுடைய அமைப்பு ஃப்ளேம் அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் த ஃபெஸ்டிவல் லைட். வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த ஃபெஸ்டிவல்? எஸ், we will light more lamps to decorate the houses, won't we? Not how do the lights glow? Yes, with the flame. ஒளியின் திருவிழா எது? அந்த விழாவின் சிறப்பு என்ன? ஆம், வீடுகளை அலங்கரிக்க அதிக விளக்குகளை ஏற்றி வைப்போம் இல்லையா? இது விளக்குகள் எவ்வாறு ஒளிகின்றன சுடருடன் என்பதை இங்கு காட்டுகிறது. வண்ண வண்ண சுடருடன் இருக்கக்கூடிய விளக்குகள். ஹியர் இஸ் an experiment with colorful flame. வண்ண வண்ண சுடர் சேதனை செய்வோம் நாம் இங்கு. White flame, Epsom salt. Violet flame, lithium chloride. Indigo flame, potassium chloride. Blue flame, bleaching powder. Green flame, borax powder. Yellow flame, calcium chloride. Orange flame, table salt. Red, strontium chloride. Strontium chloride, sorry. ஒவ்வொரு வண்ணங்களை உருவாவதற்கு ஒவ்வொரு விதமான வேதிப்பொருட்களை பயன்படுத்தி டீச்சர் shows the experiment with the salts soaked in alcohol and makes fire. ஆசிரியரின் உதவியுடன் மேற்கண்ட உப்பை ஆல்கஹால் கலவையுடன் ஏதாவது ஒரு சுடருடன் வண்ணமாக்கி நாம் மகிழலாம். and then we see the flame. Flame is a zone of combustion of the combustible substances. Substance which vaporized during burning produce flames. Example wax, kerosene, etc. சுடர் என்பது எரியக்கூடிய பொருளுடைய எரிதல் மண்டலமாகும். எரியும் போது ஆவியாகும் பொருட்கள் சுடரை உருவாக்குகின்றன. எடுத்துக்காட்டு மெழுகு, மண்ணெண்ணெய் போன்றவை ஆகும். ஆனால் சில பொருள்கள் சுடரை உருவாக்க ஏனில் அவை ஆவியாகாத பொருள்களாக கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டு நிலக்கரி இதற்கு எடுத்துக்காட்டாக கூட நாம் இங்கு சொல்லலாம். Substance which do not vaporize during the burning do not produce flame. Example coal. Structure of candle flame. மெழுகு சுடருடைய அமைப்பு. A candle flame has a 3 main zones. They are the outer zone, complete combustion of the fuel takes place and the color of the flame is blue and is the hottest part of the flame is the non-luminous part of the flame. The middle zone, partially combustions of the fuel takes place and the color of the flame is yellow and it is moderately hot part of the flame. It is the luminous part of the flame. The inner zone, there are unburnt vapors of the fuel and the color of black and is least hot part. எரிபொருள்கள் முழுமையான எரிந்தல் நடைபெறும் பகுதியாகும். இது நீல நிறத்தை கொண்ட ஒரு வெப்பமான பகுதியாகும். இது சுடரினை ஒளிராத பகுதி. சுடருடைய நடுப்பகுதி எரிபொருள் குறைவாக எரிதல் நடைபெறும் பகுதியாகும். இது மஞ்சள் நிறத்தை கொண்ட ஒரு வெப்பமான பகுதியாகும். இது சுடருடைய ஒளிரும் பகுதி. சுடருடைய உட்புற பகுதி எரிபொருள் எரியாத வாயுக்களை கொண்ட பகுதி. இது கருமை நிறம் கொண்ட மிக குறைந்த பகுதியாகும் என இங்கு விளக்கப்பட்டுள்ளது. ஃபிங்கர் இன்சைட் த ஃப்ளேம். வை இஸ் த கேண்டில் ஃப்ளேம் ஸ்ட்ரெயிட்? சுடர் உள்ளே விரல். மெழுகுவர்த்தி சுடர் ஏன் நேராக இருக்கிறது? Then more to know, a candle is flamed caused by a vapor burning above the candle. This burning vapor is hotter than the surrounding air and is therefore less dense. So by the principle of convention, its rise to the flame is always upwards. மெழுகுவர்த்தியின் மேலே உள்ள காற்று எரிவதால் மெழுகுவர்த்தி சுடர் உருவாகிறது. வெப்பச்சலன கொள்கையின்படி சுடருடைய மேல் எரியக்கூடிய காற்றினுடைய அடர்த்தியானது சுற்றுப்புறத்தில் உள்ள காற்றின் அடர்த்தியை விட குறைவாக இருப்பதால் சுடரானது எப்பொழுதும் மேல் நோக்கியே இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அன்றாட வாழ்விலே வேதியியலுடைய பங்குகளிலே நிறைய படங்களும் அதற்குண்டான விளக்கங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. பொருள்கள் ஆக்சிஜனில் இருந்து ஒளியும் வெப்பத்தையும் தருதல். மெட்டீரியல் பேர்ன் வித் ஆக்சிஜன் டு கிவ் லைட் அண்ட் ஹீட். தென் ஸ்பான்டேனியஸ் கம்பியூஷன்ஸ், ஸ்லோ கம்பியூஷன்ஸ், அதாவது தன்னிச்சையாக எரிதல், மெதுவாக எரிதல், வேகமாக எரிதல், முற்று பெறாமல் எரிதல், முழுமையாக எரியாமல் இருத்தல், நிலக்கரி உருவாதல், எரிதல், வெண்பாஸ்பரஸ், ஒயிட் பாஸ்பரஸ்,
அப்புறம் ஃப்ளேமு அகச்சிவப்பு மற்றும் புற ஊதா கதிர்கள் உமிழ்கின்ற வாயுக்களாலும் திடப்பொருளாகவும் கொண்ட எரிவாயுக்கள், வயிற்றினுடைய அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்தும் அமில நீக்கி, ஆன்டிஹிஸ்டல் ஆன்டாக்சிட், ஒவ்வாமை பாதிப்பை நீக்கும் எதிர்ப்பு மருந்து, தீவிர வயிற்றுப்போக்கிற்கு உணவு சார்ந்த வாயுவழி நீரற்ற கரைசல் ORS, நோயை குணப்படுத்தும் அறிவியல் கலை மருத்துவம், உடலில் நுண்ணுயிர் வளர்ச்சியை உண்டாக்கும் நுண்ணுயிர் எதிர்ப்பி ஆன்டிபயாட்டிக், மனித மூளையிலே வலி அல்லது உணர்ச்சி உணராமை அனாலஜிக், அண்ட் தென் நோய் கிருமிகளை அழுக்கும் புண்ணாற்றியான கிருமிநாசினி ஆன்டிசெப்டிக், இவை அனைத்தும் நமக்கு இங்கு படமாக ORS, மெடிக்கல், ஆன்டிபயாட்டிக், அனாலிசிஸ், ஆன்டிசெப்டிக் இவை அனைத்தையும் தெளிவாக படங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வண்ணப்படங்கள் வாயிலாக நோய்கள் மற்றும் நோய் கிருமிகளை நீக்கக்கூடிய மருந்துகளை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்வோம். We will be see again the next continuation video of this lesson for term 3. Until then, thank you so much.